வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மூணாறில் 3வது நாள் பார்த்ததை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறோம். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாமா? காட்டு பறவைங்க, காட்டு விலங்குகள்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வைல்டு சஃபாரி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே காகம், நீர் காகம் நிறைய இருந்தது. அது தண்ணியில் நல்லா விளையாடினதும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே மான் கூட்டம் வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அங்கேயும் நிறைய இருந்துச்சு. அங்கே காட்டு பன்னிங்களும் நிறைய திரிஞ்சிட்டு இருந்தது. காட்டு பன்னிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதே போல் காட்டு ஆடுங்களும் இருந்துச்சு, காட்டு எருமைங்களும் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் தான் நாங்கள் பார்த்தோம். நிறைய யானைங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் மலை உச்சியில் நாங்கள் யானைங்க பார்த்தோம். அதுவும் 2 பெரிய யானை, ஒரு சின்ன யானை தான் பார்த்தோம். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு யானை நிறைய வரும், கொஞ்சமாக வரும்லாம் சொன்னாங்க. எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வரும்போது கருங்குரங்குங்க நிறைய இருந்துச்சு, அதெல்லாமும் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் டீ எஸ்டேட் பார்க்க வந்தோம். கண்ணுக்கு எட்டின தூரம் வரும் பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எஸ்டேட்லாம் சுற்றி பார்த்துட்டு டீ ஃபேக்ட்ரிக்குள்ளேயும் போனோம். அங்கே அந்த டீ இலெல்லாம் எப்படி டீ தூளை ஆக்குறாங்கன்றது நம்ம நேரடியாக பார்க்கலாம். சின்ன பசங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அந்த டீ இலெல்லாம் தானாக பொடியாகி, தானாக தரம் பிரித்து, தானாக ஜல்லடையிலலாம் ஜலித்து வெளியே வருது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அங்கேயே எங்களுக்கு சூடாக டீயும் தந்தாங்க. அதுவும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. விருப்பப்பட்டால் நம்ம அங்கேருந்து டீ தூளாக வாங்கிட்டு வரலாம். நாங்களும் கொஞ்சம் டீ தூள்லாம் வாங்கிட்டு வந்தோம். டீ எஸ்டேட் எல்லாமும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும். எங்களுக்கு நேரம் இருந்ததுனால நாங்கள் கதகளி டான்ஸ் பார்க்க போயிருந்தோம். அவங்க சிங்காரிச்சதே 1 மணி நேரத்துக்கு மேலே சிங்காரிச்சாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கதை சொல்ல தொடங்கினாங்க. அவங்க கண் அசைவில் தான் கதைலாம் சொல்கிறாங்க. நமக்கு மலையாளமாக கொஞ்சம் புரியாததுனால நமக்கு அவ்வளவா தெரியல. கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு வந்தோம். எங்களோட 3வது நாள் சைட் சீயிங் நல்ல விதமாக முடிஞ்சது. நாங்கள் 4வது நாள் பார்த்த சைட் சீயிங்கை அடுத்த வாரம் வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. பாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.